பிஸ்னஸில் சிம்பத்தி. இப்போ சடனாக வந்துட்டு ஒரு பர்சனல் லாஸ் நடக்குது, இல்லை அவங்களுக்கு ஜென்யூனான ஒரு ரீசன் இருக்குன்றப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த ட்ராமாட்டிக்காக இருக்கிறது பண்ண வேண்டாம். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ட்ராமாவா இல்லை உண்மையிலே அவங்களுக்கு பிரச்சனை? அது ஐ திங்க் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஜென்யூனான ஆப்போசிட்டில் இருக்கவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால். பிஸ்னஸில் கடன் வாங்குறது. ஸோ தேவையில்லாத கடன் அன்பை முறிக்கும், தேவையான கடன் தொழிலை வளர்க்கும். பிஸ்னஸில் அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாக அட்டாச் ஆகுறது பிராண்ட் கூட. உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ரெட் ஃப்ளாக், ஒருத்தர் கிரீன் ஃப்ளாக். நீ இதுக்கு ரெட் ஃப்ளாக் நீ சொல்கிற Super Startup in association with Startup Singam. ஃப்ளாகை வேற மாற்றி காட்டுறதீங்க ஐயா, இன்னும் ஃபண்டு வரல. அது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் தான். ஃபண்டு வரலன்னா கரெக்டாக நீங்கள் வரலன்னா மாற்றிப்பேன்னு சொல்ல போகிறாரு. ஆல்ரெடி க்ரீன் ஃப்ளாக் எடுத்துட்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ தைரியமாக வரப்ப ஸ்டார்ட் அப்ஸ் இழக்க ஒன்றுமே இல்லை. உண்மையாலே அந்த கேஸ் ஸ்டடி தான் சார் எல்லாருக்குமே நடக்குது. அது நம்மக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, போவோம் சும்மா அங்கே ஏதாவது கிடச்சதுன்னா நல்லது தானே அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் வெளியே இருந்தவங்க சொல்கிற மாதிரி பயமுறுத்தவும் செய்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் அது போய் ஏதாவது கிடைச்சிருமோன்ற பயத்தில் அவனுங்களுக்கு கிடைச்சிருமோ. இப்போ நம்ம விளையாட போகிற ரவுண்ட் உங்கள் கையிலே இருக்குது. எஸ், ரெட் ஃப்ளாக், க்ரீன் ஃப்ளாக். இதுதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க எது எதுக்கெல்லாம் ரெட் ஃப்ளாக், எது எதுக்கெல்லாம் க்ரீன் ஃப்ளாக். இது வந்து இன்றைக்கி ஜென்சி டேர்ம். இதெல்லாம் எனக்கு ரெட் ஃப்ளாக், இதெல்லாம் எனக்கு க்ரீன் ஃப்ளாக். இதோட நான் ஒத்து போவேன், இதோட நான் ஒத்து போக மாட்டேன். பிஸ்னஸில் சிம்பத்தி ரெட் ஃப்ளாகா க்ரீன் ஃப்ளாகா? ரெட் ஃப்ளாக். to an extent அந்த சிம்பத்தி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நாட் டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பிஸ்னஸ்ல நிறைய விமன் இருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்போ, இப்போ சடனாக வந்துட்டு ஒரு பர்சனல் லாஸ் நடக்குது, இல்லை அவங்களுக்கு ஜென்யூனான ஒரு ரீசன் இருக்குன்றப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த ட்ராமாட்டிக்காக இருக்கிறது பண்ண வேண்டாம். பட் கொஞ்சம் சிம்பத்தி. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ட்ராமாவா இல்லை உண்மையிலே அவங்களுக்கு பிரச்சனை? அது ஐ திங்க் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஜென்யூனான ஆப்போசிட்டில் இருக்கவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால். இல்லை இல்லை அப்படி இது நீங்கள் உங்களுக்காகவே கேட்குற மாதிரி இருக்கு. அதான் இது எங்களுக்கான கேள்வி மாதிரி தெரியல. நீங்கள் அதை ரெட்டா மாத்திர வரலையும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ரெட்டா மாத்திருங்க. இல்லை அவங்க எங்களுடைய இது டொமைன் சிம்பானிக்கு நாங்கள் பண்ணுறது ப்ரோஸ்தட்டிக் மாற்றுத்திறனாளிக்காக பண்ணுறோம். ஸோ பை டிஃபால்ட் இந்த டிசபிலிட்டியே வந்து யாருமே ஒரு சிம்பத்தியோடு தான் பார்க்குறாங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் இதுவே. பிகாஸ் பீப்புள் வித் டிசபிலிட்டி, எம்பத்தி இஸ் ஃபைன் பட் சிம்பத்தி இஸ் நாட் நீடட். பிஸ்னஸில் கடன் வாங்குறது ரெட் ஃப்ளாகா க்ரீன் ஃப்ளாகா? க்ரீன் ஃப்ளாக், க்ரீன் ஃப்ளாக், க்ரீன் ஃப்ளாக், க்ரீன் ஃப்ளாக். ஐயோ, எனக்கு ஒரு 4 க்ரீன் ஃப்ளாக் கொடுங்களேன். ஆக்சுவலாக நாங்கள் 10 years கடன் வாங்கலை. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார் வாங்குங்க, நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் தான் வாங்கிட்டு ஃபீல் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஆனால் ஃபீல் பண்ணுறோன்னா மேபி ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு லோன் வந்து நல்லது தான். அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியணும். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ரொம்ப கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு குடுன்னு வாங்கினோன்னா நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதான். ஸோ தேவையில்லாத கடன் அன்பை முறிக்கும், தேவையான கடன் தொழிலை வளர்க்கும். இது ஆட்டோ பின்னாடி எழுதிருங்க. அங்கதான் எழுதி இருந்துச்சா? இல்லை ஓகே. பிஸ்னஸில் அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாக அட்டாச் ஆகுறது பிராண்ட் கூட. ரெட் ஃப்ளாக், ரெட் ஃப்ளாக், கிரீன் ஃப்ளாக். ரெட் ஃப்ளாக். இல்லை உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ரெட் ஃப்ளாக், ஒருத்தர் கிரீன் இல்லை, ஃப்ளாக். நான் க்ரீன் மாற்றிக்கிறேன். சரி, நீங்கள் க்ரீன் மாற்றிட்டீங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் சார். சாரி சார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அது ஏன் நீ இதுக்கு ரெட் ஃப்ளாக் நீ சொல்கிற சரி, ஓகே. அட்டாச்மெண்ட். நம்ம பிராண்டு கூட நமக்கு ஒரு வேல்யூ, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் திங். அப்போ நம்ம ட்ரஸ்ட் பண்ணால் தானே மித்த பேர் அதை வந்து பார்த்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் சம்திங் டு வேல்யூ. நீங்கள் ஏன் அதை ரெட் ஃப்ளாக் சொல்கிறீங்க? பிஸ்னஸ் தான் பர்சனாலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஹோல் பர்சனாலிட்டி பிஸ்னஸ் கூடயே அசோசியேட் ஆகணும்னு இல்லை நினைக்கிறேன். அதனால தான் ரெட் ஃப்ளாக் மாற்றினேன். ஃபுல்லாக அப்படியே எல்லாமே பிஸ்னஸ் தான் நான் இல்லை, பர்சனல் லைஃப்பும் இருக்குது. ஓகே. ஸோ அது இல்லைனாலும் நம்ம இருக்கோம். ஆமாம், அவர் கல்யாணம் ஆயிடுச்சா தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறதுனால தான் நான் ரெட் ஃப்ளாக் கொடுக்குறேன். நான்
இவருக்கு ஜேம் ரவிட்ட சொன்ன மாதிரி இது ஒரு டெஸ்டினியாக நினைக்காத, இட்ஸ் பார்ட் ஆஃப் அ ஜேர்னியாக நினை, இது ஒரு டெஸ்டினி, இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லைன்னு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டாக இருந்தேன். ஸோ என்னோட கன்சல்டண்ட்டும் அதான் சொல்கிறாங்க, பிராண்டும் சொல்கிறோம், ஒரு கஸ்டமர் வெளியே போகும்போதோ இல்லை ஒரு எம்ப்ளாயி வெளியே போகும்போதோ ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் நான் ரெட் ஃப்ளாக், இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னின்றது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிஸ்னஸில் ஈகோ எல்லாருமே ரெட் ஃப்ளாக். எஸ், ஈகோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது, எங்கேயுமே இருக்கக்கூடாது. கிளைண்ட்டுக்கிட்ட, பார்ட்னர்கிட்ட, வேலை செய்கிறவங்கக்கிட்ட. மெயினாக நம்மளோட ஃபவுண்டர்ஸ் குள்ள வந்து அந்த ஈகோ கிளாஷ் இருக்கக்கூடாது, பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நான் இன்னைக்கு இவங்க 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றேன். நான் அவங்க 2 பேர் ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க சண்டை போடுறதே வந்து அந்த ப்ராடக்ட்டையோ இல்லை அந்த கம்பெனியோ எடுத்துட்டு போகணுன்றதுக்காக தான். மேபி என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணணும்னு நினைக்கணுமே தவிர ஈகோஸ் இல்லை நான் பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு பேசுறதுல வந்து யூஸே இல்லை. பேக்ரவுண்டு வந்து ஒரு எப்பயுமே அந்த மைண்ட் இருக்கணும். நாங்கள் வந்து ஃபைட் பண்ணாலும் ஹீரோஸ் அவனும் வந்து கம்பெனி க்ரோ ஆகணும்னு தான் ஃபைட் பண்ணுறோம், நானும் கம்பெனி க்ரோ. மேபி நம்ம பர்ஸ்பெக்டிவ்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ப்போமே. ஏன்னா எங்கள் டீமுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் கோ-ஃபவுண்டர்ஸ், பட் மொத்த டீமும் வந்து சேம் அந்த ஹைரார்க்கி அந்த மாதிரி தான் பெருசாக கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து கேட்பாங்க, நான் கேட்பேன் இது பண்ணுகாமல் ஆக முடியாது. ஸோ அப்போ வந்து நான் பாஸு நான் சொல்கிறது நீ அப்படி தான் சொன்னோன்னா எனக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ பட் அவன் ஏன் முடியாதுன்னு சொல்கிறான், அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசும்போது அந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போது ஆக்சுவலாக அது மொத்த கம்பெனிக்குமே ஒரு க்ரோத் இதுவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சூப்பர் சூப்பர். நிறைவாக ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டார்ட் அப் சிங்கம் ஃப்ளாகை வேற மாற்றி காட்டுறதீங்க. கிரீன் கிரீன் ஃபிளாக். இன்னும் ஃபண்டு வரல. அது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அதாவது விசிபிலிட்டின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து நல்லா கொடுத்துருக்கு. ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் தான். ஃபண்டு வரலைன்னா அது வராததுக்கு காரணமும் நம்ம தான். கரெக்டாக நீங்கள் வரலன்னா மாற்றிப்பேன்னு சொல்ல போகிறாரு. சரிங்களா? பட் எந்த ஸ்டேஜுக்கு ஸ்டார்ட் அப் சிங்கம் ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக கூட பார்க்கணும். ரொம்ப அருகே ஸ்டேஜ் ஐடியா ஸ்டேஜுக்கு நீங்கள் போகும்போது அதோடைய பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண முடியாது. இந்த விஷனுக்குன்னா அங்கே வர்றது டசன்ட் மேக் சென்ஸ் டு மீ. அட்லீஸ்ட் ஹேவ் ஒன் பிக் விஷன். மோஸ்ட்லி அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபவுண்டர்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த இடத்துல ஃபவுண்டர்ஸ் எந்த அளவுக்கு அந்த பேஷனேட்டாக அதை பண்ணுறாங்கன்றதும் இருக்குது, எவ்வளோ நாளாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்களால கண்டிப்பாக இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியுமா, தி ஹேவ் த பொட்டென்ஷியல், நம்ம கொஞ்சம் மென்டார் கொடுத்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி இடங்கள்ல யூ கேன் கெட் ஸ்டார்ட். ஸோ எனக்கு என்னென்னா இந்த க்ரீன் ஃப்ளாக் ஸ்டார்ட் அப்ஸை நம்பி ஸ்டார்ட் அப் சிங்கமில் நிறைய இன்வெஸ்டர்ஸே வராங்க. ஸ்டார்ட் அப்ஸ் ஏன் யோசிக்கணும், ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காட்டியும் வேற நிறைய கிடைக்கும், எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது பிஸ்னஸில். ஸோ ஸ்டார்ட் அப்னாலே புதுசாக ஆரம்பிக்கிறோம், கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணுவோம், இல்லை நம்ம தப்பு பண்ண போகிறவங்களா இருக்கும். அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வாங்க கண்டிப்பான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி க்ரீன் ஃப்ளாக் எடுத்துகிட்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ தைரியமாக வரப்போ ஸ்டார்ட் அப்ஸ் இழக்க ஒன்றுமே இல்லை, அவங்க போகிறதுக்கு பயப்படவே வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து சம்மப் பண்ணணுன்னா MMMனு வச்சுக்கலாம். மணி, மென்டார்ஷிப், மார்க்கெட்டிங், இது 3ம் கிடைக்கலாம். இது 3ல் 2 கிடைக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று கண்டிப்பாக கிடைக்கலாம். ஆனால் எதுவும் இல்லாமல் இருக்காது, எதுவும் இல்லாமல் போகாது. இல்லை இந்த சீசனில் ஆல்மோஸ்ட் 4000 அப்ளிகேஷன். ஸோ 4000 அப்ளிகேஷனையும் அவங்க பார்த்து ஃபில்டர் பண்ணி நம்ம கால் பண்ணி இந்த ஷோ அந்த ஒரு பெரிய எஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வெளியே நிறைய பேர் பயமுறுத்துறவங்களும் இருக்காங்க. இல்லை அங்கே போகாதீங்க, அங்கே சரியா நடக்கலைன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் ஓகே நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, நம்ம கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, என் பாக்கெட்ல இருந்து ஒன்றும் எடுக்க முடியாது. உண்மையாலே அந்த கேஸ் ஸ்டடி தான் சார் எல்லாருக்குமே நடக்குது. அது நம்ம கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே, போவோம் சும்மா அங்க ஏதாவது கிடைச்சதுன்னா நல்லது தானே அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் வெளியே இருந்தவங்க சொல்ற மாதிரி பயமுறுத்தவும் செய்யறாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஏதாவது கிடைச்சிருமோன்ற பயத்துல அவனுங்களுக்கு கிடைச்சிருமோ, இவனுங்களுக்கு கிடைக்க கூடாது. ஸோ அந்த மாதிரியும் நிறைய பீப்புள் இருக்காங்க. பட் எனியோ நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னதுதான், கொடுக்குறாங்களா இல்லையா அந்த பயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க தேவையில்லை. எனியோ ஷோ டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு, அவங்க அந்த காசை கொடுக்கலனாலுமே கொடுக்கறதுக்குன்னு ஒரு 4 பேருக்கு அந்த ஷோ ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கலாம். சூப்பர், மகிழ்ச்சி. நாங்கள் வந்து ஷார்க் டேங்க் ஸ்டார்ட் அப் சிங்கம் 2த்துக்கும் ஃபுல்லாக போயிருக்கோம். சூப்பர். ஷார்க் டேங்க் சீசன் 4 இருந்தோம், ஸ்டார்ட் அப் அடுத்தது ஸ்டார்ட் அப் சிங்கம். கைண்ட் ஆஃப் திஸ் வாஸ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஹியூஜ் மார்ஜின், ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டாக ரன் பண்ணாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதான் மெயினாக
மெயினான டிஃப்ரென்ஸ் எனக்கு அதான். அது இவங்க ரெஸ்பெக்ட்னு சொல்கிறப்போ ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். லைக் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் அப்ஸோடதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறப்போ ஐ திங்க் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இன்னும் 1-to-1 மீட்லாம் பண்ணல, ஆன்லைனில் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் வந்து என்னோட கோஃபவுண்டரோட அப்பா இறந்துட்டாரு. ஸோ ஹி வாஸ் நாட் அவைலபிள். அவர் ஊரில் இருந்தார், அங்கே மொபைல் சிக்னல் கூட வராத ஒரு இடத்துல இருந்தார். அதே சேம் டைமில் இன்னொரு இடத்துலையும் சேம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவங்க கிட்ட நான் டைம் கேட்டிருந்தேன், சார் இந்த மாதிரி கோஃபவுண்டரோட அப்பா இருந்துட்டாரு, எனக்கு ஒரு 10 days டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருக்கும் தானே அப்பா இருக்கிறாங்க, என்ன ஒரு 3 நாள் பத்தாதா, இன்னும் 10 நாள் தேவைப்படுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அதே தான் நான் இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி என்னோட கோஃபவுண்டரோட அப்பா இறந்துட்டாங்க, என்னால் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த டெட்லைனுக்குள்ளே கொடுக்க முடியாது. ஸோ அதை சொல்லுவாங்களே, இந்த டெட்லைனுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா இட் வில் பி ரிஜெக்டட் ஆர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னப்போ சரி நீங்கள் எதுக்கு ஒரு மெயில் போடுங்க அப்படின்னாங்க. மெயில் அனுப்பிச்சிட்டு அப்புறமா அவங்க சொன்னாங்க வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். ஸோ நான் கேட்ட டைம்லேருந்து another ஒரு 2 days எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நான் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு அதே டைமில் 2 இன்சிடென்ட் நடந்தப்போ அது எப்படி வேர் ஆல்சோ ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம், அந்த ஒரு சின்ன ஒரு எம்பத்தி அது கூட இல்லாமல் ஒரு பீப்புள் பிஹேவ் பண்ணுறப்போ அது அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இங்கே நடந்தது. இட் வாஸ் அ வெரி நைஸ் திங் ஃபார் மீ அந்த இடத்துல. ஐ திங்க் தட்ஸ் ஒன். ஸோ எங்கேருந்து அடாப்ட் பண்ணப்பட்டதாக இருந்தாலும் அது தமிழில் வர்றப்ப சுயமரியாதையோடு வர்றது தான் இந்த மண்ணினுடைய வழக்கம். ஸோ அதை தான் ஸ்டார்ட் அப் சிங்கமும் இங்கே கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்புகிறேன். ஸோ வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் இந்த ரெட் ஃப்ளாக் அண்ட் க்ரீன் ஃப்ளாக். எஸ், சூப்பர். நிறைய இன்றைக்கி பேசியிருக்கோம், நீங்களும் நிறைய ஓப்பன் அப் ஆகிருக்கீங்க. ஸோ சூப்பர் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு எந்த விதத்துலையும் குறைந்தவர்கள் இல்லை நீங்கள் 6 பேருமே. நீங்கள் சொன்ன விஷயங்களால் இப்போ இந்த 4000 அப்ளிகேஷன்றது இந்த முறை 40,000 அப்ளிகேஷன் ஆக போகுது. பார்த்துக்கங்க ராகுல், நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க, ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம் தான் கஷ்டப்பட போகிறாங்க. பட் அவங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தணும்னு சொல்லி. ஸோ இந்த முறை பிளாக் ஷீப்போட அசோசியேட் ஆனதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கம் டீமுக்கும் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. அதிலிருந்து தான் மற்றது எல்லாமே இன்றைக்கி நம்மளுடைய இந்த கான்வர்சேஷன்ஸ் உட்பட ரொம்ப ஆரோக்கியமாக நிறைய விஷயங்களை எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்து முன் வச்சிங்க. இது தாங்க, இவ்வளோ தாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதற்கு உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். பயங்கரமான ஒரு உழைப்பு போட்ட பிளாக் ஷீப்புக்கும் ஆர்ஜே விக்னேஷுக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்றது. ஆனால் அவரு கூட 50 தமிழ் கண்டென்ட் கொடுக்கலங்க. நிறைய பேர் வந்து பிளாக் ஷீப்ல வந்திருக்கியா நீங்க அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்கேன். விஜய் டிவியில் வந்ததே பெருசா பேசலடா நீங்க, பிளாக் ஷீப் வாவ். என்னடா எல்லாம் சொல்றீங்க, என்னடா பேசுறேன், என்ன சொல்றேன், எல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்றேன்னு பேரு என் பாயிண்ட் எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்றீங்க. Black Sheep Super Startup in association with Startup Singam.